Hello friends, welcome to TNPSC Stars channel. இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ரொம்பவே ட்ரிக்கி அண்ட் டிஃபிகல்ட்டான சாப்டரான அல்ஜிப்ரால இருக்க எக்ஸசைஸ் 3.3 தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் சம் போலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்ட்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை வச்சு நம்ம இந்த வேல்யூஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3m + 5 the whole square. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும்ல, a + b the whole square. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்போ இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, 5 பின்னு வச்சுக்கோங்க. ஸோ a + b the whole square is equal to a square + b square + 2 times of ab. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் இது. ஓகேவா, ஸோ a ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல ஏங்கிற இடத்துல 3m பிங்கிற இடத்துல 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3m the whole square + 5 the whole square + 2 into 3m into 5. ஓகேவா, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 3m the whole square என்னதுங்க, 9m square + of 5 square 25 + 2 into 5 10, 10 into 3 30. ஸோ 30m. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக வர ஆன்சர் இதுதான், 9m square + 30m + 25. இதுதான் நம்மளுக்கு வர ஃபைனல் ஆன்சர் இதில். ஓகேவா, இதே மெத்தடில் தான் இந்த செகண்ட் ஒன்றும். இது எப்படின்னா a - b the whole square அப்படிங்கிற இதில் நம்ம ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, தேர்ட் ஒன் போட்டு காமிக்கிறேன், அது கொஞ்சம் டிஃபிகல்ட் மாடல். ஸோ தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேல்யூஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீங்கள் இதை வந்துட்டு டைரெக்டாக மல்டிப்ளையே பண்ணிக்கலாம். ஓகேவா, எந்த மாதிரினா இது x + a இன்ட்டு x + b, இந்த ஃபார்மேட்டில் தான் இது கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, x + a × x + b is equal to x² + a + b the whole of x + ab. இன்கேஸ் உங்களுக்கு இது ஞாபகம் இல்லை, இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியே போடலாம். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் சம்மில் இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் தான் போடுவாங்க. இந்த ஸ்டெப், இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் வரும், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரத்துக்கு இன்னொரு மார்க். ஸோ 2 மார்க்ஸ் அந்த இதில் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு முக்கியம் இங்கே. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, இப்போ சொன்ன ஃபார்முலாவில் ஏவியும் பியும் அதே போல் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு 2n the whole square + -1, இது வந்துட்டு எக்ஸ்னே வச்சுருங்க. ஓகேவா, எக்ஸ், இது ரெண்டும் எக்ஸ், -1ங்கிறது a + 3ங்கிறது b. ஓகேவா, -1 + 3 into 2n + of -1 into 3. ஓகேவா, ஸோ 2n the whole square என்னதுங்க, 2n the whole squareனா 4n square. -1 + 3ங்கிறது -2 into 2n + of -2 into 2 times of n. ஓகேவா, அடுத்தது -1 + 3 அப்படிங்கிறப்போ -3, -1 into 3 -3 மல்டிப்ளை பண்ணுங்க. திருப்பி 4n square -4n -3. இதுதான் தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஓகேவா, நோட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம்.
ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 4p² மைனஸ் 25q² இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்ம இப்போ தான். ஸோ 4p² அப்படிங்கிறது என்னது, எப்படி எழுதலாம்னா 4p² இஸ் ஈக்குவல் டு 2 times of p the whole square. அதே மாதிரி 25q² இஸ் ஈக்குவல் டு 5 into q the whole square. ஓகேவா, இந்த மாதிரி இதில் எழுதலாம். ஸோ எப்படி போடலான்னா 2 times of p the whole square minus 5 times of q the whole square. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² minus b² இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஃபார்முலா என்னது, a² minus b² is equal to a plus b into a minus b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ 2p plus 5q into 2p minus 5q இப்படி எழுதினது, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 3.3க்கு முன்னாடி இருக்க இந்த லெசன் பார்ட் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த லெசன் பார்ட்டில் உங்களுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் புக்கோட லாஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இங்கே இருக்க இந்த ஒரு சம் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, எந்த ஃபார்முலா வந்துட்டு இந்த சம்முக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 2 சம் போட போட உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸசைஸ் 3.1 அண்ட் 3.2 இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு மேம் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. அவங்களே ரொம்ப ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த சம் செகண்ட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க, அதே இதில் க்யூப்ஸில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, அதே இது க்யூப்ஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 3 + m the whole cube. ஒரே ஒரு நிமிஷம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + m the whole cube. இது என்ன இதில் இருக்குது, a + b the whole cube இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a + b the whole cube ஃபார்முலா என்னது, a + b the whole cube. இது வந்துட்டு a³ + b³ + 3a² b + 3b² a. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பண்ண மாதிரியே தான் 3ஐ வந்துட்டு ஏங்கிற பிளேஸில் போடுங்க, எம்மை வந்துட்டு பிங்கிற பிளேஸில் போடுங்க. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 3 + m the whole cube is equal to இது a இது b அப்படியே பிளேஸில் போடுங்க. 3 the whole cube + m the whole cube plus 3 times of a square, 3 times of 3² into m plus 3 times of b square ங்கிற இடத்துல m the whole square into 3. ஓகேவா, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 3³ 27 plus m³ m³ plus 3 into 9, 3² 9, ஸோ 3 into 9. இதை நீங்கள் 3 the whole cubeன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. into m plus 9, 3 into 3 9 m². ஸோ 27 plus m³ plus 27m m³ m plus 9m². ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு m³ plus 9m² plus 27m plus 27. இங்கே நான் ஏன் இந்த ஆன்சரை திருப்பி நான் ரீரைட் பண்ணுறேன்னா, இதை விட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் பவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும்னு நினைப்பாங்க, அதாவது m⁻3 ஹையஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி எம்மோட ஆர்டர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில டீச்சர்ஸ், அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி எழுதிருங்க. நம்மளுக்கு வந்துட்டு எப்படி எழுதணும்னா, ஒரு மார்க் கூட அவங்க எடுக்காத மாதிரி அந்த ரேஞ்சில் நீங்கள் எழுதணும். ஓகேவா, நான் அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு சம்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன்.
அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாடலில் தான் செகண்ட் சம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் சம் நான் உங்களுக்கு போடுறேன். தேர்ட் சம்மும் அதே மாடல் தான். ஓகே, தேர்ட் சம் நான் போடுறேன். ஏன்னா 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆவீங்க. தேர்ட் சம் போடுறேன். ஓகேவா? செகண்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் உங்களுக்கு செகண்ட் சம்மும். ஓகேவா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3p + 4q the whole cube. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3p ஏனும் 4qவை bனும் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா முன்னாடி எழுதின ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இதுக்கும் என்னது 3p the whole cube a cube + b cube 4q the whole cube plus 3 into a square b. a square na 3p the whole square into 4q plus of 3 into b square a. b square என்னது 4q. 4q the whole square into 3 times of p. ஓகேவா? ஸோ 3p the whole cube na என்னது 27p cube plus 4q the whole cube na என்னது 64q the whole cube plus of 3 into 3p the whole square அப்படின்னா 9p square into 4q plus of 3 into 4q the whole square அப்படின்னா 16q square into 3 times of p. இதை எப்படி எழுதலாம்? 27p cube plus 64q cube plus 3 into 9 into 4. 3 4s are 12. 12 9s are, so 12 into 9 நம்மளுக்கு என்னது 108 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 108p cube plus of 3 into 16 into 3, 16q square into 3p. 3 into 3 9. 9 into 16 என்னது 144. ஸோ 144q square p. சாரி, இங்கே வந்துட்டு p square வரணும். p square. ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்னது 27p cube plus 108p square cube plus 144q square p plus 64q cube. நம்ம ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, க்யூப்ஸ் ஏன் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா பியோட ஆர்டரில் எழுதுகிறோம். பியோட பவர் அப்படியே டிக்ரீஸிங்கில் போகுது பாருங்கள். ஓகேவா? அந்த மாதிரி எழுதுகிறோம், பியோட ஆர்டரில் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போகலாம். அடுத்தது உங்களுக்கு 52 the whole cube என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 52 the whole cube நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 52வை ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 52வை நான் எப்படி எழுதுறேன்னா 50 + 2 the whole cube. இதுவும் 52 தானே. 52வை நான் 50 + 2ன்னு எழுதுகிறேன். இதுவும் 52 தானே. ஓகேவா? ஸோ அதனால் இப்படி எழுதுகிறேன். எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ உட்காந்துட்டு 52 × 52 × 52ன்னு போட்டிங்கன்னா டஃப் தான். ஸோ அதுக்கு நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதை செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, க்யூப் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு. ஸோ அந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுங்கிறது. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? a + b the whole cube. இதை வந்துட்டு நீங்கள் ஏன்னு வைக்கிறீங்க, இதை வந்துட்டு பின்னு வைக்கிறீங்க. ஸோ a cube என்னது 50 the whole cube plus b cube என்னது 2 the whole cube plus 3 times of a square 50 the whole square into 2 plus of 3 times of b square 2 the whole square into 50 is equal, இதுதான் அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணது, is equal to என்னன்னு போடுங்க. ஓகேவா? ஸோ 50 the whole cube என்னது
125,000 ஓகேவா. 5 த ஹோல் க்யூப்னா 125. 1000 அதாவது 0 இருக்குது, 0 ஹோல் க்யூப் பண்ணோம்னா 3 0 வரும், அவ்வளோதான். 2 த ஹோல் க்யூப்னா 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 2500 இன்ட்டு 2 ப்ளஸ் ஆஃப் 3 இன்ட்டு 4 இன்ட்டு 50 ஓகேவா. இப்போது 125,000 ப்ளஸ் 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2500 எவ்வளோனா 15,000 வரும் ஓகேவா. 6 இன்ட்டு 2500னா 15,000 வரும் ஓகேவா. ஸோ ப்ளஸ் 12 இன்ட்டு 50, 12 இன்ட்டு 50 அப்படின்னா 600 வரும் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வர வேல்யூ என்னென்னா 140,608 ஓகே. 8 எஸ் 140,608 இதுதான் உங்களுக்கு வர ஃபைனல் வேல்யூ ஓகேவா. இந்த இதுக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன், அதாவது அடிஷன் எப்படி சீக்கிரம் பண்ணுறது பெரிய டிஜிட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ இருக்குது, அதையும் வைக்கணும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வீடியோஸும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் 104 த ஹோல் க்யூப்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் சேம் மாடலில் தான் இருக்குது ஓகேவா. ஓகே, அடுத்து தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் க்யூப். தேர்ட் ரோமன் ஃபுல்லாக எந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம செகண்ட் ரோமனில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் பார்த்தோம். இப்போ தேர்டில் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னென்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மைனஸ் 3ab ஸ்கொயர் a ஸ்கொயர் b ப்ளஸ் ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் b ஸ்கொயர் a. இதுதான் ஃபார்முலா. சரிங்க, மைனஸ் பி க்யூப் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3b ஸ்கொயர் a. இதுதான் ஃபார்முலா. அண்ட் இந்த ஃபார்முலாவில் ஏபி வழக்கம் போல் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் ஓகேவா. ஸோ நான் இதில் உங்களுக்கு செகண்ட் சம் போட்டு காமிக்கிறேன். செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 3 சம்மையும் நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் வேணாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு மீதி இருக்க சம்ஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் கூட உங்களுக்கு ஈஸி தான். ஸோ ஃபிஃப்த் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. So 2x minus 4y the whole cube is equal to 2x the whole cube minus 4y the whole cube plus of 3 times of plus of 3 times of 4y the whole square into 2 times of x minus of 3 times of 2x the whole square into 4y ஓகேவா. ஸோ இதை 2x the whole cubeனா 8x cube ப்ளஸ் 4y the whole cubeங்கிறது மைனஸ் ஆஃப் 4y the whole cubeங்கிறது மைனஸ் ஆஃப் 64y cube ப்ளஸ் ஆஃப் 3 into 4 the whole square 16y square into 2 times of x minus of 3 into 4 times of x square into 4 times of y ஓகேவா. 8x cube
minus 64y cube plus 3 into 2 6 6 into 16. So 6 into 16 ங்கிறது 96 ஓகேவா 96 y square minus of 4 into 4 16 16 into 3 48 minus of 48 x square y ஓகேவா ஸோ இப்போ இதை ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது தான் பேலன்ஸ் 8x cube minus 48 இங்கே x 48 x square y plus 96 y square x minus 64 y cube அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேவா ஸோ அடுத்தது தேர்ட் சம் ஓகேவா அடுத்தது ab minus c the whole cube ab minus c the whole cube இது என்னன்னு கேட்குறாங்க ஸோ ab the whole cube minus c the whole cube minus of 3ab the whole square into c plus of 3 into c the whole square into ab. So இது என்னன்னு வரும்னா ab the whole cube னா a cube b cube minus c the whole cube. So minus c cube plus 3 times of a square b square c minus இந்த மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிற ஒரே விஷயம் ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ 3 times ஆஃப் ஏபி இன்ட்டு சி ஸ்கொயர் ஓகேவா அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்தது 5th சம்க்கு போகலாம் ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க 97xy த ஹோல் க்யூப் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ 97 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதுறான்னா 100 மைனஸ் 3ன்னு எழுதலாம்ல 100 மைனஸ் 3ன்னு எழுதும் போது எனக்கு இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி ஆயிரும்ல ஸோ 100 மைனஸ் 3 xyயை வெளியே எடுத்துருங்க அதாவது எப்படி இருக்குன்னா 97 த ஹோல் க்யூப் இன்ட்டு xy த ஹோல் க்யூப் இப்படி எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் ஓகேவா 97 நான் 100 மைனஸ் 3ன்னு எழுதுகிறேன் 100 மைனஸ் 3னா 97 ஓகேவா அதுக்கு அடுத்தது இது அப்படியே ஏபி அப்படிங்கிற ஃபார்மேட்லேயே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் 100 த ஹோல் க்யூப் என்னது வெயிட் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 100 த ஹோல் க்யூப் மைனஸ் 3 த ஹோல் க்யூப் மைனஸ் ஆஃப் 3 இன்ட்டு 100 the whole square into 3 plus of 3 into 100 into 3 the whole square is equal to 100 the whole cube என்னது அதாவது உங்களுக்கு எத்தனை ஜீரோ இருக்கோ அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 0வா 2 into 3 6 ஸோ உங்களுக்கு 6 zeros வரணும் இதுதான் ஜீரோஸில் ஒரு ஷார்ட்கட்னா அது இதுதான் ஸோ 3 the whole cubeனா 27 minus of 3 into 100 whole square அப்படின்னா 10,000 வரும் into 3 plus of 3 into 100 into 9 3 the whole square 9 ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க ஸோ இது உங்களுக்கு 10 lakhs வரும் 10 lakh minus 27
minus 3 into 3 10, sorry 3 into 3 9, 9 into 10,000 90,000 plus of 3 into 9 27, 700 2700. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணும் போது உங்களுக்கு கடைசியாக வர்றது 9 1 00 0000 plus of 2673 இது வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 192912673 இன்ட்டு இங்கே எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இருக்குல்ல, இது அப்படியே வச்சு கடைசியில் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். கடைசியில் இங்கே எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஃபைனல் ஸ்டெப்பில் 912673 எக்ஸ் கியூப் ஒய் கியூப். ஓகேவா? த ஆன்சர். காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை p minus 2 into p plus 1 into p minus 4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி இங்கே ஃபர்ஸ்ட் ரோமனில் பார்த்தோம்ல 4p தேர்ட் சம், ஃபர்ஸ்ட் ரோமனில் தேர்ட் சம் 2n minus 1 into 2n plus 3 அதே ஃபார்மேட்டில் தான். ஸோ x plus a into x plus b into x plus c இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 வெறும் ஏபிசி. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இதில் இதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவா -2 ஆகும், -2 வந்துட்டு ஏ, 1 வந்துட்டு பி, -4 வந்துட்டு சி. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ பி கியூப் ப்ளஸ் -2 + 1 -4 the whole into x square plus of AB. AB na -2 into 1. So -2 into 1 plus of BC. BC na 1 into 4. 1 into -4. Okay va? Plus of CA. CA na -4 into -2 into x. Plus of ABC. ABC na -4 into -2 into 1. Okay va? So இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. p cube plus -2 -4 -6 plus 1 -6 plus 1 na 5 -5. So -5 plus of -5 x square plus of -2 into 1 -2 plus 1 into -4 -4 into -2 plus 8 into x plus of 4 -4 into -2 into 1 plus 8. Okay va? So p cube x இல்லை xங்கிற வேல்யூவில் p போடணும். இந்த சப்ஸ்டியூஷனில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்பவே உங்களுக்கு கன்ஃபியூஸும் ஆகும்.
ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணுறது மட்டும் பார்த்து பண்ணுங்கள், ஓகேவா? அங்கே தான் நிறைய பேர் மார்க்கும் விடுவாங்க. -5p² ப்ளஸ் ஆஃப் -2 -4 -6 + 8 -6 + 8 அப்படின்னா +2 +2 டைம்ஸ் ஆஃப் p + 8, ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இதுதான், காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 5th sum. The volume of a cube is இது. The volume of a cube whose side is x + 1 centimeters. ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூப் ஃபார்முலா அப்படின்னா சைடு வந்துட்டு ஏ அப்படின்னா வால்யூம் ஆஃப் அ கியூப் ஃபார்முலா a³. ஸோ இதுதான் ஒரு சைடு, a = x + 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் என்னது? a³. அப்போது x + 1 the whole cube, இதுதான் வால்யூம், ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி அப்ளை பண்ணுங்கள். இது a, இது b அப்படின்னு போட்டு ஃபார்முலா a³ + b³ ஃபார்முலா போடுங்க. x the whole cube + 1 the whole cube plus of 3 into x the whole square into 1 plus of 3 into x into 1 the whole square. X the whole cube x³ plus 1 the whole cube 1 plus 3 into x square into 1. So 3x² plus 3 into x plus 1, x into 1, sorry, 1 the whole square 1. So x³ plus 3x² plus 3x plus 1, இதுதான் நம்ம வால்யூம் ஆஃப் த கியூப், ஓகேவா? Find the volume of a cuboid whose dimensions are. ஓகே, கியூபாய்டு அப்படின்னா 3 இது இருக்கும், லென்த், ஹைட் அண்ட் பிரெத். வால்யூம் என்னென்னா L into H into B, இதுதான் வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு, ஓகேவா? ஸோ எல்லுங்கிற இடத்துல x + 2, L is equal to x + 2, H is equal to x - 1, B is equal to x + 3. சப்ஸ்டியூட் பண்ண x - 3 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ x + 2 into x - 1 into x - 3. இப்போ நம்மளுக்கு இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? x + a, x + b, x + c, இந்த ஃபார்முலாவில் தானே இருக்குது. ஸோ அதே இதில் அப்ளை பண்ணுங்கள். x³ ப்ளஸ் ஆஃப் a b c into x. ஸோ a என்னது 2 -1 -3 into x, ஓகேவா? x² ப்ளஸ் ஆஃப் ab into bc plus ca. ஸோ ab 2 into -1 plus bc, ஸோ -1 into -3 plus of ca 2 into -3 the whole of x plus of 3 times plus of abc. So 2 into -1 into -3, ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x³ ப்ளஸ் ஆஃப் 2 -1 -3 x² ப்ளஸ் ஆஃப் 2 into -1 -2 -1 into -3 plus 3 2 into -3 -6 plus of 2 into -1 into -3 6, ஓகேவா? ஸோ x³ plus 2 into -1 2 -1 -3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -1 into x² வருது, ஓகேவா? வெயிட், -2 into x² வருது. அதே போல் இங்கேயும் -2 -6 plus 3
இதை ஆட் பண்ணும்போது -5 into xன்னு வருது plus 6. So x cube minus 2x square minus 5x plus 6. இதுதான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போகலாம். செவன்த் சம். x square minus y square is equal to 16. x plus y is equal to 8. ஸோ x minus y அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ x square plus minus y square is equal to ஃபார்முலா என்னென்னா x plus y into x minus y. நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூலாம் என்னது x square minus y square கொடுத்துட்டாங்க, x plus y கொடுத்துட்டாங்க, x minus y கேட்குறாங்க. ஸோ 16 is equal to 8 into x minus y. 8யும் அதாவது 16 divided by 8 இங்கே வந்துடும் is equal to x minus y. ஸோ 2 டைம்ஸில் கேன்சல் ஆகும். 2 is equal to x minus y. ஸோ ஆப்ஷன் C. ஓகேவா? அடுத்தது 8th ஒன் என்ன கேட்குறாங்கன்னா a plus b into a cube minus b cube divided by a square minus b square is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இப்போ தானே பார்த்தோம் a square minus b square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a plus b into a cube minus b cube இதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா a minus b into a square plus b square plus ab இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே a square minus b square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a plus b into a minus b பண்ணும்போது a minus b cancel, a plus b cancel. ஸோ a square plus b square plus ab இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். இங்கே இருக்க செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்தது அதே இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பிஏ ஏவாக வைங்க, கியூவை வந்துட்டு பியாக வைங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, p plus q into p square minus pq plus q square is equal to dash அப்படின்னு கேட்குறாங்க. பிஏ ஏவாகவும் கியூவை பியாகவும் வச்சுருங்க. ஸோ என்ன வரும், a plus b into a square minus ab plus of b square இப்படி தானே வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இது எதோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a plus b the whole cube a cube plus b cube அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ a cube plus b cubeனு நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. a பிளேஸில் எதை வச்சோம், p வச்சோம், p the whole cube plus q the whole cube. ஸோ ஆப்ஷன் A. அடுத்து 10th ஒன், a minus b கொடுத்துட்டாங்க. a minus b is equal to 3 and ab is equal to 5. then a cube plus a cube minus b cube is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, a minus b கொடுத்துருக்காங்க. a cube minus b cube அதோட ஃபார்முலா என்னது, a minus b into a square plus b square plus ab. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி எழுதணும். இல்லாட்டி a ஸ்கொயர் b ஸ்கொயர் உங்களுக்கு வேல்யூ தெரியணும். அப்போ தான் உங்களால் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேல்யூ எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, a minus b இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கா, இதை ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள். a minus b the whole square is equal to 3 the whole square. அப்படின்னா என்ன வரும், a minus a square plus b square minus 2ab is equal to 9 வருமா. a square plus b square minus 2ab கொடுத்துருக்காங்க, ab வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 is equal to 9. ஸோ a square plus b square minus 20 is equal to 9. 20 இந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ a square plus b square is equal to 9 plus 20. So a square plus b square is equal to 29. ஓகேவா? ஸோ a square b square இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், a minus bவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
a minus b. a minus bங்கிறது 3 into a square plus b squareங்கிறது 29, abங்கிறது 5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 into 34. ஸோ 3 into 34ங்கிறது 72. நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி 72. a cube plus b cube is equal to 3a plus b the whole cube minus என்னன்னு கேட்குறாங்க. a cube plus b cube is equal to a plus b the whole cube minus என்னன்னு கேட்குறாங்க. a plus b the whole cube ஃபார்முலா என்னங்க? a cube plus b cube plus of 3a square b plus of 3b square a is equal to a plus b the whole cube. ஓகேவா? இப்போ இந்த a cube plus b cube மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இருக்க எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. வந்துட்டிங்க அப்படின்னா a plus b the whole cube minus 3a square b minus 3b square a is equal to a cube plus b cube. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ டேஷில் என்ன வரும்? 3a square b minus 3b square a. இங்கே எல்லாத்தையும் காமன் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியை காமன் எடுங்க. இங்கே 3ab மைனஸ் ஆஃப் 3 into 3ab into a plus b. இதுதான் இங்கே காமன் எடுத்தால் வரும். ஏபியை காமன் எடுக்கும் போது இதுதான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட ஆன்சர் என்னென்னா ரைட் minus 3ab into a plus b ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுதான் உங்கள் ஆன்சர். நோ இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரணும். ஓகேவா? அண்ட் இதோட எக்ஸசைஸ் 3.3 முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸில் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இடத்துல தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே மட்டும் நீங்கள் ரொம்ப தரவாக பார்த்துக்கணும். அண்ட் அது பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மிஸ்டேக் இருக்காது, மார்க்கும் கம்மியாக வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.